தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடரின் 5வது நாள் அமர்வில் ஆளுநர் உரை மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலுரை வழங்கினார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து இருந்ததாக சாடினார். மேலும் 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் தமிழகத்தை அண்ணாந்து பார்ப்பதாக கூறினார். என்னுடைய இலக்கில் நான் வென்றுவிட்டேன் என்று பேசிய முதலமைச்சர், திமுக ஆட்சி மீண்டும் அமையும் போது எங்கள் சாதனைகளை நாங்களே மிஞ்சும் அளவில் இருக்கும் என்றார். மேலும் ஆட்சி பொறுப்பேற்று 8000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளதாக தகவல் கூறிய முதலமைச்சர், சென்னை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு 173 முறை பயணம் மேற்கொண்டுள்ளதாக பேசினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சரின் பதிலுரையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அது இல்லாம அடிக்கல் நட்டது, முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வச்சதுன்னு எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட என்னால் சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். இதெல்லாம் வெறும் புகழ்ச்சி இல்லை, எல்லாமே உண்மை. இதை எதிர்கட்சிகளால தாங்கிக்க முடியாது என்பதையும் வராத நிலையில நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக, மக்களுக்கு பாடுபடக்கூடிய நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதுதான் நமக்கு உள்ளபடியே வேதனையா இருக்கு. திராவிட மாடல் அரசின் சாதனைகளால் தமிழகம் தலை நிமிர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் கொண்டார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பதிலுரையில் பேசிய முதலமைச்சர், சிக்கலான சூழலில் திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் இப்போது தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் தான் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் விடியலை அனைத்து வீடுகளும் பார்ப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், சாதனைக்கு மேல் சாதனை படைப்பதுதான் திராவிட மாடல் அரசு என்றார். மேலும் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப கூறி சட்டசபையை விட்டு ஆளுநர் வெளியேறி வருகிறார் என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர், ஆளுநரின் செயல் வருத்தமளிப்பதாகவும் கூறினார். இன்று ஆளுநருக்கு விளக்கமளிக்க வேண்டிய நிலையில, பேசக்கூடிய நிலையில நின்று கொண்டிருக்கிறேன். இது பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவும், முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி. அவங்க காலத்தில் இருந்த ஆளுநருக்கு கூட இப்படி இல்லை. ஆனால் முரண்பாடுகள் இதயத்தில் இருந்தாலும் அதை ரணமாக்க வகையில் செயல்பட்டதில்லை. அந்த வகையில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எனக்கு புதிதல்ல. சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான். என்னை சீண்டி பார்ப்பவர்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையலாமே தவிர அது என்னை எதுவும் செய்ய முடியாது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையை வாசிக்காம வெளியேறினது ஏன் என்பதற்காக 13 குற்றச்சாட்டுகளோட ஒரு அறிக்கையை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கு. நான் அவருக்கு சொல்ல விரும்புவது, கடந்த நிதியாண்டுல 11.19 விழுக்காடு அளவுக்கு நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கு. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது. இந்நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய 10 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதால் இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூரில் காவல் சோதனை சாவடி மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து கடலூர் வந்த தனியார் பேருந்து மழையினால் கட்டுப்பாட்டை இழந்து ஆழ்பேட்டையில் உள்ள
காவல் சோதனை சாவடி மீது மோதியது. இந்த விபத்தில் தனியார் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொடர்ந்து அனைவரும் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த விபத்தின் போது காவல் சோதனை சாவடியிலிருந்து போலீசார் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திசையன்விளை அருகே தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை தனியார் நிறுவனத்தில் தங்கியிருந்த அசாம் மாநில தொழிலாளி ஜூக்பி ஆலம் கான் இவர் முன்விரோதம் காரணமாக சக நண்பர் தாமிஜே அலியால் இரும்பு கம்பியால் அடித்துக் கொல்லப்பட்டார். தகவலின் பேரில் அங்கு விரைந்த திசையன்விளை காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் எழில் சிங் தலைமையிலான காவல்துறையினர் கொலையாளியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்திற்கு பேரிடர் காலங்களில் நிதி வழங்க மறுத்த பிரதமர் மோடியின் வருகை கண்டிக்கத்தக்கது என்று தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் திப்பம்பட்டியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 4 ஆண்டுகளில் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு தேவையான நிவாரண நிதியை வழங்க மத்திய அரசு மறுத்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் கல்வி உதவித்தொகை வழங்க நிபந்தனை விதிப்பது மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை புறக்கணிப்பது போன்ற செயல்களால் தமிழகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பிரதமர் தற்போது தமிழகம் வருவதை ஏற்பதற்கில்லை என்று சாடினார். இத்தனை பிரச்சனை நடந்தது. ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதியாருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் கூட சில நேரங்களில் தொந்தரவு கொடுத்து இந்த ஆட்சிக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகின்ற திரு நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் வருத்தத்துடன் கண்டிக்கிறோம். அதே போல நீங்கள் வருகிற நேரத்திலே எங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிற எண்ணமெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்று சொல்வதற்கு வருகை தருகிறீர்கள் என்ற கேள்வியை உங்கள் வாயிலாக எழுப்புகிறேன். கோவையின் முக்கிய பகுதியான காட்டூர் உதிரிபாக கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் காட்டூர் பட்டேல் ரோட்டில் உள்ள தனியார் உதிரிபாக கடையில் ஏற்பட்ட தீ மளமளவென அருகில் இருந்த குடியிருப்புகளுக்கும் பரவியதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. குறுகலான வீதிகள் காரணமாக தீயணைப்பு வீரர்கள் சிரமப்பட்ட நிலையில் விமானப்படை மற்றும் கடற்படையின் பிரத்யேக ஃபோம் ரக வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் முன்னிலையில் சுமார் 2.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்று தகவல் கூறப்படும் நிலையில் இந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் மற்றும் காவல்துறை ஆணையர் கண்ணன் ஆகியோர் ராணுவ படைகளின் உதவியுடன் பெரும் போராட்டத்திற்கு பின்பு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக விளக்கமளித்தனர். இந்த இன்சிடென்ட்ல எந்த ஒரு நமக்கு பாதிப்பு இல்லை. எல்லாமே இமீடியட்லி போலீஸ் சைடில் இருந்து பக்கத்தில் இருந்த எல்லா வீடுகளில் இருந்த அனைத்து மக்களுக்கு சேஃப் பிளேசஸ்க்கு மூவ் பண்ணியாச்சு. மற்றும் இந்த பகுதியில் இருந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கூட உடனுக்குடன் கட் பண்ணியாச்சு. ஸோ முழுமையாக சிச்சுவேஷன் ஃபயரை எக்ஸ்டிங்கிஷ் பண்ணி இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. முழுமையாக பணிகளை ஃபயர் டீம் சிட்டி போலீஸ் எல்லாமே கோஆர்டினேட்டடாக இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுல முயற்சி எடுத்துட்டு இமீடியட்லி ஒரு 2.5 hours இந்த இன்சிடென்ட் கம்ப்ளீட். தடை ஒன்றும் இல்லை. நம்ம வேடிக்கை பார்க்க வரவங்களை வரவேணான்னு சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் அது இந்த தீயணைப்பு இந்த வேலைக்கு தடுக்குன்றதுனால அதை வரவேணான்னு சொல்லியிருக்கிறோம். பட் விமானப்படையிலேருந்து ப்ளஸ் அந்த ஏர்போர்ட்லேருந்து அவங்க அந்த ஃபோம் பஸ்ட் வெஹிக்கிள் கொண்டு வந்தாங்க. அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் நம்மளுடைய ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீசஸில் ஸ்கை லிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. மேலேருந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸில் இருந்தும் நிறைய வெஹிக்கிள்ஸ் இமீடியட்டாக டிஎஃப்ஓ மொபிலைஸ் பண்ணியிருந்தார். நிறைய ஃபயர் ரெஸ்க்யூ ஒர்க்கர்ஸ் அவங்க உள்ளே போய் ரொம்ப முனைப்பாக ஃபயரை கண்ட்ரோல் பண்ணாங்க. அது எல்லாமே விசாரணை இன்வெஸ்டிகேஷன் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். நம்ம ஆக்சிடென்டல் ஃபயர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டீட்டெயில்ஸாக தெரிய வரும். தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியதை முன்னிட்டு நாமக்கல் திருச்செங்கோட்டில் பொதுமக்களுக்கு விசில்களை வழங்கி அக்கட்சியினர் கொண்டாடினர். தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய சாலைகளில் சென்ற பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் விசில்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அருண்ராஜ், கட்சியின் தலைவர் விஜய்க்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு இருப்பதாகவும் திருமண மேடைகளில் கூட தம்பதிகள் விசில் அடித்து மகிழும் சூழல் நிலவுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இன்று முதல் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தீவிரமாக நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொண்டாடுற மனநிலை தான் இருக்கு. அந்த அளவுக்கு மக்களோட ஆதரவு தலைவர் அவர்களுக்கு இருக்கு. எப்ப சின்னம் வரும், பொது சின்னம் வரும், நாங்க போற இடத்துல அதான் கேட்டாங்க.
எப்ப சார் சின்னம் வரும், நாங்க வந்து ஆர்வமா இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த பொது சின்னம் விசில் கிடைத்தது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு திருச்செங்கோடு முழுவதும் இங்க திருச்செங்கோடு நகரம் மற்றும் அனைத்து ஒன்றியம் பேரூர்ல வந்து எங்க விசில் சின்னத்தை மக்களிடம் கொடுத்து எங்களோட அன்பையும் மக்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கு அனைத்து தொண்டர்களும் இன்று வந்து முழு உத்வேகத்துடன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் பிளான் பண்றோம். ஒரு QR கோடு ஃபெசிலிட்டி வச்சு எல்லாரும் வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில உறுப்பினர் சேர்க்கையை இன்னும் மேலும் பலப்படுத்துவதற்கு ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நாளை நடைபெற இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு சட்ட போராட்டங்கள் மற்றும் காலதாமதத்திற்கு பிறகு 44.55 கோடி ரூபாய் மதிப்பிலான வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு ரயில்வே மேம்பாலத்தை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். 2009 தொடங்கப்பட்டு நிலுவையில் இருந்த இந்த பணிகள் கடந்த 2023 ஏற்பட்ட ரயில் விபத்து மற்றும் பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து வேகமெடுத்தன. கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நேற்று அமைச்சர்கள் ஏவ வேலு மற்றும் சாமு நாசர் ஆகியோர் மேம்பாலத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதன் மூலம் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் நீண்டகால போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது. அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊராட்சித் தலைவர் பாஸ்கரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்து அவர் நெகிழ்ச்சி பேட்டியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள பழவேரி ஊராட்சியில் ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஆகியவற்றை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக ஊராட்சித் தலைவர் பாஸ்கரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 5 ஊராட்சித் தலைவர்களில் இவரும் ஒருவர் என்று பெருமை பெற்றுள்ள பாஸ்கரன், பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே அரசு திட்டங்கள் முழு வெற்றியடையும் என்பதற்கு தனது ஊராட்சியை சாட்சி என்று அவர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். மக்களுடைய ஒத்துழைப்போடு செயல்படுத்தி வருகிறோம். அதேபோல் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை எந்தவித சுணக்கமின்றி 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், மற்ற திட்டங்களாக இருக்கட்டும், எந்தவித முறைகேடும் இல்லாமல் உண்மையாகவே மக்களுக்கான பணியை நாங்கள் எங்கள் ஊராட்சியில் செய்து கொண்டிருக்கிறோம். மாநில அரசாங்கத்தினுடைய சாலையாக இருந்தாலும் சரி, மழைநீர் வடிகால் வாய்க்காலாக இருந்தாலும் சரி, பல்வேறு பணிகளை மிக சிறப்பான மக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக இங்கே செயல்படுத்தி வருகிறோம். அதேமாரி ஊராட்சியில் பலதரப்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். அது பழங்குடி மக்கள், முஸ்லீம் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அனைத்து விதமான மக்களும் எந்தவித இதுவும் இல்லாமல் நாங்கள் மக்கள் ஒற்றுமையோடு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையோடு இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் பல்வேறு மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதனால் எங்களுடைய ஊராட்சி இன்று தேர்வு செய்யப்பட்டு வருகின்ற 26 குடியரசு தினத்தன்று சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நேரத்திலே மிகுந்த நன்றியை தெரிவித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.